வணக்கம். இந்த குறிப்பிட்ட பதிவு ஆர்ஓசி ஆனுவல் ஃபைலிங் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத விவரிக்கக்கூடிய விதமாக இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். The same video is also available in English. The link for the same is given in the description below. People who want to see this video content in English can click on that link. இந்த குறிப்பிட்ட வீடியோ ஆனது என்னுடைய கிளைண்ட்டுகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணும்பொழுது டாக்குமெண்ட்ஸை எவ்வாறு சப்மிட் பண்ணணும் ஆர்ஓசியில் அப்படின்றத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எந்தெந்த அட்டாச்மெண்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம சப்மிட் பண்ண போகிறோம், கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட 5 விதமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அதாவது ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டு, கம்பெனியோட ஃபோட்டோ நேம் போர்டோட, போன வருஷம் நடந்த போர்ட் மீட்டிங்கோட டேட்ஸ், அதாவது போன ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் நடந்த போர்ட் மீட்டிங்கோட டேட்ஸு, அப்புறம் ஆடிட்டரோட பேன் நம்பர் இல்லாட்டி ஆடிட்டர் ஃபர்மோட பேன் நம்பர். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முதல்ல உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் எந்த டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஃபைலிங்கை இதற்கு மேலே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, இப்போது அட்டாச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனது குறைஞ்சது ஏஜிஎம் நாளுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். வருஷம் ஒரு கம்பெனி ஏஜிஎம் நடத்துவதற்கான டியூ டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அப்போ செப்டம்பர் 30 குறைஞ்சது 30 நாளைக்கு முன்னாடி இந்த ஆடிட் ரிப்போர்ட் ஆனது ஆடிட்டரால் சைன் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். இதில் ஆடிட்டரோட சைன் ப்ளஸ் அவருடைய யூடின், அதாவது யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் இதில் செக் பண்ண வேண்டியது ஆடிட்டர் சைன் இருக்கா, ஆடிட்டரோட சீல் இருக்கா, ஆடிட்டரோட யூடின் இருக்கா, டேட் பொறுத்த வரைக்கும் ஏஜிஎம்க்கு 30 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காரா. அடுத்து வேறு யார் கையெழுத்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைஞ்சது 2 டைரக்டராவது இதில் கையெழுத்து போடணும். எப்போ டைரக்டர்ஸ் கையெழுத்து போட்டாலும் அவங்களுடைய டின் நம்பரை எழுதி அவருடைய பேர் எழுதி அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும். ஸோ டைரக்டர்ஸ் கையெழுத்து போடுற இடத்துல அவங்க டின் நம்பர் அவங்களுடைய முழு பெயர் இருக்கான்றது கட்டாயமாக பார்த்துக்கோங்க. கம்பெனியோட சீலும் இருக்கணும். மூணாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர் கேபிட்டல். அதாவது நீங்கள் ஷேர் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறீங்க, அதுக்காக நம்ம பாஸ் 3 ஃபார்மும் நம்ம ஃபைல் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கேபிட்டலும் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிற பாஸ் 3யும் மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது டிலே ஃபைலிங் கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி டேட்டுக்கு பெனால்ட்டியோடு நம்ம ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண வேண்டியதாகிடும். அதனால் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற கேபிட்டலும் பாஸ் 3 நம்ம கடைசியாக, அதாவது போன ஃபினான்ஷியல் இயரில் பண்ண பாஸ் 3யோட டேட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. இதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுபடியும் திரும்பி வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனது பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஆடிட்டர் அந்த இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்றத கொடுக்கணும். அதற்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கேஷ் ஃப்ளோ சில கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். அப்ளிகபிள் ஆகிற கம்பெனிஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வைக்கணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், ஷெட்யூல் இருக்கணும். இதெல்லாமே சேர்ந்தது தான் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதெல்லாமே இருக்கா அப்படின்றது கட்டாயமாக உங்களோட ரிப்போர்ட்டில் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறது தான் இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது என்னோட ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 16 பக்கத்துக்கு இருக்குது. குறைஞ்சது 10 பக்கத்துலேருந்து 16 பக்கத்துக்கு இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதோட காப்பி வேணும்னா எனக்கு மெயில் அனுப்புங்க, உங்களுக்கு வேர்ட் காப்பி நான் அனுப்புகிறேன். இந்த ஃபார்மேட்டில் உங்களோட இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்றது இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நம்பர்ஸும் இல்லை, தியரி கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. உங்கள் கம்பெனியோட ஃபைண்டிங்ஸை ஆடிட்டர் இதில் கொடுப்பாரு. ஸோ பேசிக்காக உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் முதல்ல வந்துடுது. அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ண மாதிரி உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்குது, உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். இதோ உங்கள் பேலன்ஸ் ஷீட் வருது, உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது வருது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய இண்டிபெண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்.
அதே மாதிரி 2 டைரக்டர்ஸ் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அந்த ரிப்போர்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். கீழே ஆடிட்டர் கையெழுத்து போட்டிருக்காரா, சீல் போட்டிருக்காரு. அது பக்கத்துலேயே 2 டைரக்டர்ஸும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க டின் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக அவங்க பேரும் அதில் எழுதணும். ஸோ எப்போ டைரக்டர்ஸ் கையெழுத்து போட்டாலும் டின் அண்ட் நேம் கம்பல்சரியாக எழுதணும். குறைஞ்சது 2 டைரக்டர்ஸ் எல்லா பேஜ்லேயுமே கையெழுத்து போட்டு இருக்கணும். ஆடிட்டரோட கையெழுத்தும் சீலும் எல்லா பேஜ்லேயுமே இருக்கணும். கட்டாயமாக நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்லேயும் கடைசியாக ஃபைல் பண்ண பாஸ் 3லையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை உங்களுக்கு இப்போது காட்டுறேன். உங்களுடைய ஷேர் கேபிட்டல் எங்கே இருக்கும் நார்மலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ஷேர் கேபிட்டல் தான். இப்போ ஷேர் கேபிட்டல் பாருங்கள் 4,30,000 அப்படின்ட்டு இருக்குது. அதாவது 2019 ஆஸ் ஆன் 2019 4,30,000 அப்படின்றது இந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல். இந்த கம்பெனி கடைசியாக எப்போ பாஸ் 3 பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது 31 மார்ச் 2019க்கு ஜஸ்ட் பிஃபோர் எப்போ கடைசியாக பாஸ் 3 பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு கடைசியாக நீங்கள் ஃபைல் பண்ண பாஸ் 3யை ஓப்பன் பண்ணுங்கள். இது நீங்கள் கடைசியாக ஃபைல் பண்ண பாஸ் 3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ ஷேர் அலாட்மெண்ட் பண்ணாலும் இந்த பாஸ் 3 அப்படின்ற ஃபார்மை நம்ம நார்மலாக ஃபைல் பண்ணுவோம். இதில் டேட் பார்த்தீங்கன்னா 2017 டேட் போட்டிருக்கு. அதாவது 2017க்கு அப்புறம் பாஸ் 3 எதுவுமே பண்ணல. இப்போ 2019க்கு முன்னாடி பார்க்குறதா இருந்தாலும் கூட நீங்கள் கடைசியாக பண்ண பாஸ் 3யோட டேட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ 2017 தான் நம்ம கடைசியாக பண்ணியிருக்கோம். அப்போ கேபிட்டல் அன்னைக்கு டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,30,000. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் 3 எதுவும் பண்ணலை. ஸோ இந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 10 lakhs, issued, subscribed and paid up capital 4,30,000. இந்த கேபிட்டல் தான் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 31 மார்ச்சுக்கு அப்புறம் பண்ண பாஸ் 3யை கரண்ட் கேபிட்டலோட பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த கேபிட்டல் ஆனது ஆஸ் ஆன் 31 மார்ச் தான் பார்க்கறதுனால 31 மார்ச் இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண பாஸ் 3 மட்டும் பாருங்கள் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டின் படி தான் கட்டாயமாக ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட் இருக்கணும். இப்போ அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். சீரியல் நம்பர் இருக்கணும். டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர் கட்டாயமாக இருக்கணும். கேட்டகரி ஆஃப் ஷேர் ஹோல்டர், அதாவது ப்ரொமோட்டரா நான் ப்ரொமோட்டரா, கம்பெனி ஆரம்பிக்கும் போது இருந்தவங்கள ப்ரொமோட்டரில் போடுங்க, மற்ற எல்லாரையுமே நான் ப்ரொமோட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர் இது நாட் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். நேம் ஆஃப் ஷேர் ஹோல்டர், அவருடைய பேர் என்னமோ அந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ். சில பேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் கொடுக்குறாங்க. கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஷேர், ஃபோலியோ நம்பர், இதெல்லாம் உங்கள் ஷேர் சர்டிஃபிகேட்டில் எழுதியிருப்பீங்க. ஃபோலியோ நம்பர் அதுலேருந்து எடுத்துக்கணும். நேஷ்னாலிட்டி இந்தியன். இந்தியன்ஸ்க்கு கட்டாயமாக பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி. அப்போது பேன் கார்டு, அவருடைய பேன் கார்டு நம்பர், அவர் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு ஷேரோட வேல்யூ என்ன, மொத்தமாக எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டு கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். இந்த லிஸ்ட்டை நம்ம ஆர்ஓசியில் ஆனுவல் ஃபைலிங் டைமில் ஃபைல் பண்ணணும். அடுத்து நம்ம வைக்க போகிற அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட வெளிப்புற ஃபோட்டோ. இதை கட்டாயமாக இந்த வருஷத்துலேருந்து 2025 கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஃபோட்டோ அனுப்பும்போது நேம் போர்டு தெரிகிற மாதிரி எடுக்கணும். கம்பெனி சட்டத்தின்படி ஒரு நேம் போர்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 சப்கிளாஸ் ஏல கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் போர்டில் கம்பெனியோட பெயர் ஆங்கிலத்திலும் இருக்கணும், ரீஜனல் லாங்குவேஜ்லையும் இருக்கணும். கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ப்ரிஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அட்ரஸ் கட்டாயமாக இருக்கணும். கம்பெனியோட சின் நம்பர், இமெயில் ஐடி, ஃபேக்ஸ் நம்பர், டெலிஃபோன் நம்பர், வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர், இது எல்லாமே கட்டாயமாக உங்களுடைய நேம் போர்டில் இருக்கணும்.
இந்த நேம் போர்டானது வெளியேருந்து பார்க்கும்போது விசிபிளான இடத்துல வச்சுருக்கணும், மறைவான இடத்துல நேம் போர்டானது இருக்கக்கூடாது. இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் உங்களுடைய கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸும் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது, போன வருஷம் நீங்கள் எப்பப்போ போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மீட்டிங்கோட டேட்ஸை வந்து ரெஜிஸ்டர்ட்ட சப்மிட் பண்ணணும். அப்போது போன வருஷம் அப்படின்னும் போது போன ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31க்கு நடுவில் நடந்த எல்லா போர்ட் மீட்டிங்கோட டேட்ஸை எடுத்து நீங்கள் அதை எனக்கு கண்டிப்பாக அனுப்பணும். கடைசியாக செக் பண்ண வேண்டியது ஆடிட்டரோட பேன் நம்பர். சில நேரம் ஆடிட்டர் ப்ரொப்ரைட்டராக இருப்பார். ப்ரொப்ரைட்டராக இருக்கும்போது அவருடைய பேன் நம்பர். சில டைம் ஆடிட்டர் ஃபேமாக இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபேமோட பேன் நம்பர் கட்டாயமாக தேவைப்படுது. உங்களுடைய கம்பெனிக்கு யார் ஆடிட் பண்ணா அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அவருடைய பேன் நம்பரும் அதில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டானது நீங்கள் எந்த ஆடிட்டருக்கு ADT1 ஃபைல் பண்ணீங்களோ அவரு தான் ஆடிட் பண்ணணும். ADT1 அப்படின்றது ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஏற்கனவே ADT1 ஃபார்ம் ஃபைல் பண்ணி எங்களுக்கு இவர் தான் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைல் பண்ணியிருப்போம். அவர் தான் ஆடிட் பண்ணணும். கடைசி நேரத்தில் ஆடிட்டரை மாற்றுறது முடியாது. சரி, நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஆடிட்டரை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய ஆடிட்டர்கிட்டேருந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் புது ஆடிட்டருக்கு ADT1 ஃபைல் பண்ணணும். ADT1 ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் புது ஆடிட்டர்கிட்டேருந்து ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணலாம். அதாவது கடைசி நேரத்தில் ஆடிட்டர் சேஞ்சிங் வச்சுக்காதீங்க. ஆடிட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே முடிவு எடுத்துடணும். பழைய ஆடிட்டர் ரெசிக்னேஷன் கொடுக்காம புது ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஆடிட்டருக்கு ADT1 பண்ணியிருக்கோமோ அவர் தான் உங்கள் கம்பெனிக்கு ஆடிட் பண்ணணும். அவருடைய பேன் நம்பர் இல்லை அவரோட ஃபேமோட பேன் நம்பர் கம்பல்சரி. மேற்படி சொல்லியிருக்கிற விஷயங்கள் முறையாக நம்ம ஃபைல் பண்ணலை அப்படின்னாலோ, டாக்குமெண்ட்ஸை இம்ப்ராப்பராக சப்மிட் பண்ணோம் அப்படின்னாலோ கம்பெனியானது பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும். பல லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதிர்கொள்கிற மாதிரி வரும். சில சமயங்களில் கம்பெனியோட க்ளோஷருக்கும் அது வழிவகுக்கும். அதனால் ஃபைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே இருக்கா அப்படின்றது கட்டாயமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடிட்டருக்கோ கம்பெனி செக்ரட்டரிக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. அப்போ தான் உங்களுடைய ஃபைலிங் ஆனது கரெக்டாக நடக்கும். தேங்க்யூ.